இனிமேல் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன், கோடிங் அடித்தேன், வேலை கிடைக்காது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் கையில் எடுத்து அதில் நான் கோடிங் பண்ணினேன், அதுக்காக நான் ஃபிசிக்ஸ் படித்தேன், உங்களுக்கு தான் வேலை. அப்போது இனி ரிசர்ச் பேஸ்டு கோடிங்க்கு ஃப்யூச்சரில் வாய்ப்புகள் வரும். பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகுமா சார்? எங்களுக்கு வந்து கூகுளில் பிளேஸ் ஆகனா, மைக்ரோசாஃப்டில் பிளேஸ் ஆக முடியுமா, இது டாப் காலேஜ் தானேன்னு என்னிடம் கேட்டால் அவர்களுக்கான ஆன்சர் என்பது 5% to 10% ஆஃப் IISER ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ட் ஃபார் கார்ப்பரேட் ஜாப்ஸ். வந்தப்போ PhD நான் மேல் படிப்பை ரிசர்ச் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கே முதலிடம் இந்த கல்லூரியில். பிளேஸ்மெண்ட் ஆவனா சார்னு இனி ஃபோன் பண்ணி நம்ம ஆஃபீஸில் கேட்காதீங்க. இந்த பயாலஜி சென்ட்ரிக் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸில் நிறைய மாணவர்கள் உள்ளுக்குள்ளே செல்வதாகவும், மொத்தமாக 2343 சீட்ஸ்கள் இந்த IISERல் இருக்கிறது. IISc பெங்களூர் அவர்களுடைய 4 இயர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் கோர்ஸுக்கு அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. IIT மெட்ராஸில் 2 கோர்ஸ் வச்சுருக்கிறாங்க. 240 மார்க்குக்கு டெஸ்ட் வைக்கப்படுகிறது. 240க்கு பூனேவில் சீட் வேணும்னா ஜென்ரல்னா ஒரு 180 190, OBC NCL என்றால் 150, IISER புனேல 355னா 500 வரைக்கும் ஜெனரல் கேட்டகரியில் சீட் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. OBC NCLக்கு ஒரு 550 600 வரைக்கும் சீட் கிடைக்கலாம். ASHWIN கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், நம் நாட்டில் மிகவும் பிரசக்தி வாய்ந்த உலகளவில் தலை சிறந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் என்று பெயர் எடுத்திருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூருடைய சிஸ்டர் கன்சர்ன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது ரிசர்ச் ஸ்டடீஸை மெருகேற்றி இந்த உலகுக்கே ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருந்தது. அதனால் கவர்மெண்ட் நினச்சி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் மாதிரியே நாம் இந்தியாவில் வந்து ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அதிகமாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கோடு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகள் தான் இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி IISER அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. இது மொத்தம் 7 இடங்களில் இருக்கிறது இந்தியா முழுக்க. இந்த கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணுறப்ப பேரண்ட்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. என்னென்னு, சார் இந்த காலேஜில் போய் படித்தா பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு. இந்த காலேஜோட நேமே பார்த்துக்கோங்க, சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இது வந்து சயின்ஸ் படித்துவிட்டு அதிலேயே ரிசர்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் PhD பண்ணுறப்போ அல்லது ரிசர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கிராண்ட்டு அல்லது அந்த PhD நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு சன்மானம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அதிகமே கிடைக்குமே தவிர, பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகுமா சார்? எங்களுக்கு வந்து கூகுளில் பிளேஸ் ஆகனா, மைக்ரோசாஃப்டில் பிளேஸ் ஆக முடியுமா, இது டாப் காலேஜ் தானேன்னு என்னிடம் கேட்டால் அவர்களுக்கான ஆன்சர் என்பது 5% to 10% ஆஃப் IISER ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ட் ஃபார் கார்ப்பரேட் ஜாப்ஸ். அவ்வளோதான். மொத்தம் வந்து 2300 மாணவர்கள் படித்தாலும் வெறும் 230 மாணவர்கள், ஈவன் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 150 மாணவர்கள் மட்டுமே கார்ப்பரேட் ஜாப்ஸை கண்ணு வச்சு அதன் மூலமாக கார்ப்பரேட்டும் உள்ளுக்குள்ளே வந்து ரெக்ரூட்டும் பண்ணுவாங்க. அதனால இந்த இடத்துல நான் IISERல படிச்சுட்டு கூகுளில் பிளேஸ் ஆகணும், சாம்சங்கில் பிளேஸ் ஆகணும்னு யாரெல்லாம் நினைத்தீங்கனாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒய் த மெஜாரிட்டி ஆஃப் IISER கிராஜுவேட்ஸ் பர்சியூ PhDs. MS முடித்த பிறகு PhDs பண்ணுவாங்க. எங்கே பண்ணுவாங்க? அலும்னை ஆஃப் these institutions getting scholarship based PhDs in world's top universities அப்படின்னு சொல்லப்படக்கூடிய MIT, ஸ்டான்ஃபோர்ட், மேக்ஸ் பிளாங்க் போன்ற டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் போய் PhD பண்ணுறாங்க. இங்கே போய் பண்ணும் பொழுது, இதை பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட்ஸ் வந்து உங்களுடைய தேவைகள் இருக்கும் பட்சத்தில் உங்களை எடுத்துப்பாங்க. அல்லது நீங்களே ஒரு புது விஷயத்தை கண்டுபிடித்தா நீங்களே வந்து அதுக்கு பேட்டன்ட் வாங்கி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் சந்தையில் விற்கும் பொழுது அந்த சந்தையில் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு புதிய பொருளை, ஒரு புதிய விஷயத்தை அல்லது இருக்கக்கூடிய விஷயத்தை ஆராய்தல் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ரிசர்ச்சில் போகக்கூடிய கல்லூரிகள் தான் இந்த கல்லூரி. அதனால்தான்
அங்கே எம்எஸ் முடித்து விட்டு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய டாப் கல்லூரிகள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு, டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சு, என்சிபிஎஸ் போன்ற டாப் மோஸ்ட் கல்லூரிகளில் போய் நம்முடைய மாணவர்கள் ரிசர்ச் பண்ணுவதுண்டு. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்போ பிஹெச்டி நான் மேல் படிப்பை ரிசர்ச் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கே முதலிடம் இந்த கல்லூரிகள். பிளேஸ்மெண்ட் ஆவனா சார்னு இனி ஃபோன் பண்ணி நம்ம ஆஃபீஸில் கேட்காதீங்க. ரெண்டாவது கார்ப்பரேட் ஆர்என்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, பயாலஜி படிக்கிறீங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா மெயினாக வந்து இந்த கார்ப்பரேட் ஆர்என்டி, இந்த பார்மாசூட்டிக்கல், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் செக்டர்ஸ் இன்க்ளூடிங் கம்பெனிஸ் லைக் பாரத் பயோடெக், சீரம் இன்ஸ்டிடியூட் அண்ட் இன்டெல் ஹையர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரோல்ஸ். கொஞ்சம் வந்து இந்த 5 to 10% இருக்கு இல்லையா, கார்ப்பரேட்டில் போய் ஆர்என்டியில் வேலை பார்க்குறதுக்காக உங்களுக்கு இந்த வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ரோல்ஸ், அதாவது ஐஐஎஸ்சிஆர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸலன்ட் குவாலிஃபைங் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெக்னிக்கல் போஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், டிஆர்டிஓ, பிஏஆர்சி அண்ட் ஜிஎஸ்ஐ போன்ற, அதாவது இந்தியாவில் ரிசர்ச் பண்ணக்கூடிய நிறுவனங்களில் போய் அதிகமாக வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள். அப்போது சார் படிக்கிற எல்லாருமே அங்கே இருப்போமா? நான் எப்பொழுதும் சொல்வது தான், அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ணி உங்களது நாலேஜை நல்லா வளப்படுத்தி வைத்து கொண்டீர்கள் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே இது போன்ற ரிசர்ச் ஆர்கனைசேஷன் உங்களை எடுத்துக்கொண்டு ராஜ வாழ்க்கையில் அமர வைப்பார்கள். ஆனால் அதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் இங்கே மறந்து விடாதீர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிவே இதெல்லாம் பார்க்குறாங்க நிறைய மாணவர்கள். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சார் இங்கே வந்து மாதம் நாங்கள் படிக்கிறதுக்கு 5,000 rupees ஸ்டைஃபண்ட் அவங்க கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு வந்துடுது, நான் ஒரு பெரிய ஐஐடிலையோ என்ஐடிலையோ போய் நான் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் வந்து யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆள் என்று நினைக்கும் பொழுது அங்கே படித்து கொண்டு நிறைய பேர் ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் போன்ற நிறைய வாய்ப்புகளுக்கு உட்கார்ந்து தீவிரமாக படித்து அதில் ஜெயித்தும் விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட நான் மெயில் அடித்து கேட்கும் பொழுது அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பயாலஜி சென்ட்ரிக் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸில் நிறைய மாணவர்கள் உள்ளுக்குள்ளே செல்வதாகவும் சொல்லப்படுது. ஸோ யூபிஎஸ்சி வேலையும் மாணவர்கள் தாராளமாக இங்கே போய் உள்ளே செல்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மிகப்பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, பள்ளிகளுக்கும் சரி கோச்சிங் சென்டர்களுக்கும் சரி சரியான டீச்சர்ஸை கண்டுபிடிக்கவே முடியறதில்ல. ஃபிசிக்ஸை வந்து ஜேஇயில் எதிர்பார்க்கிறது இன்டெப்த் நாலேஜ். ஃபிசிக்ஸில் இந்தியன் ஃபிசிக்கல் சயின்சஸ் ஒலிம்பியாட் IPHO, அதாவது நம்ம ஹோமி பாபா சென்டர் மூலமாக ஒலிம்பியாட்ஸ் எழுதி அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாடை கிளியர் பண்ணுனா உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்டான்ஃபோர்ட், MITயில் அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அவர்கள் எதிர்பார்ப்பது ஜேஇஇ போன்ற மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல அதை இன்டெப்த்தாக ஃபிசிக்ஸை அப்ளை பண்ண புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தான். அப்போது இந்த இடத்துல வெறுமனே பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎட் முடிச்சுட்டு ஒரு இன்டெப்த் ப்ராக்டிக்கல் நாலேஜே இல்லாமல் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் தான் இப்பொழுது அதிகமாக இருக்கிறார்கள். பதிலாக ஃபிசிக்ஸில் ரிசர்ச் பண்ணி இந்த விஷயம் எப்படி அப்ளிகபிள் ஆகுதுங்கிறது தெரிந்து கொண்டு வரக்கூடிய இந்த IISERலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு கோச்சிங் சென்டரில் அதிபயங்கர வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஜேஇஇ நீட் ஃபேக்கல்ட்டியாக அவர்கள் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்ஸுக்கும் மேத்ஸுக்கும் மினிமம் சேலரியை ஒரு 22 வயதில் 2 லட்சம் 2.5 லட்சம் வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். ஒரு ஐடி கம்பெனியில் போய் 10 lakhs பேக்கேஜ், 15 lakhs பேக்கேஜுங்கிறத விட இந்த வழியை கையில் எடுக்கும் பொழுது இன்னும் நிறைய வாய்ப்புகளும் வாழ்க்கையும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதனால் நீங்கள் படித்த ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னு இல்லை, படித்த ரிசர்ச்சை மாணவர்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் என்பதையும் மறந்து விடாதீர்கள். ஸோ இதெல்லாம் இந்த IISERல் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சார் நான் வந்து படித்து முடிச்சுன்னா பல கோடியை சம்பாதிக்கணும் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த IISER என்பது ஒரு சேலஞ்சாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொண்டு இதை பற்றின இன்டெப்த் டீட்டெயில்ஸை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். ரைட்.
இந்த IISER என்பது சயின்ஸ் எஜுகேஷனையும் ரிசர்ச்சையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகள். இதுக்கு வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போகணும். அதாவது IISER ஆப்டிடியூட் டெஸ்ட், சுருக்கமாக IAT அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த IAT அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை நீங்கள் எழுதினீர்கள் என்றால் அது என்ன சார் கேட்பாங்க? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி 4லையும் கேள்வி கேட்பாங்க. சார் நான் பயாலஜி படிக்கவே இல்லை சார் 11th 12th என்று இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பயாலஜியை எடுத்து எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. சார் படிக்காமல் எழுதலாமா? எழுதலாம். ஏனென்றால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி 4யும் சேர்த்து வச்சு தான் உங்களுக்கு ரேங்கிங் கொடுப்பாங்க. சார் நான் மேத்ஸ் படிக்கல, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, இருந்தாலும் நாங்கள் மேத்ஸ் எழுதலாமா? ஏன்னா எலிஜிபிலிட்டியானா எலிஜிபிள். யாராக வேணாலும் இருந்துக்கோங்க. சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜியில் நாங்கள் டெஸ்ட்டு வைப்போம், எழுதி உள்ளுக்குள்ளே வாங்க அப்படிங்கிறதான் இந்த இடத்துல IIT சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்பது எவ்வளோ சார் மார்க் வாங்கியிருக்கணும்? 60% மார்க்கின் அக்ரிகேட், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி மட்டுமல்ல, மொத்த மார்க் எடுத்து 60% இருக்கணும். இங்கே இதே வந்து 55%ங்கிறது SC ST PWDக்கு 55 இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. அடுத்து எந்தெந்த கல்லூரிகளில் எவ்வளோ இன்டேக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். IISER புனே, இந்த கல்லூரி தான் இந்திய அளவில் நம்பர் 1 IISER ஆக பார்க்கப்படுகிறது. இந்த கல்லூரிக்கு மிகப்பெரிய போட்டி எப்பொழுதுமே நிலவும். ஸோ IISER பூனேவை பொறுத்த வரைக்கும் 288 இன்டேக்குகளும், IISER கொல்கத்தாவில் கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்சஸ் அப்படிங்கிற கோர்ஸு லாஸ்ட் இயர்லேருந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதற்கு 30 சீட்டுகளும், IISER கொல்கத்தா BSMS அந்த 5 year இன்டகிரேட்டட் MSக்கு 280 சீட்டுகளும், IISER போபால் பிடெக் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் போன்ற அந்த படிப்புகளுக்கு 195 சீட்ஸும், IISER அதே போபாலில் BS எக்கனாமிக் சயின்சஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு 55 சீட்ஸும், IISER மொஹாலியில் 275, IISER போபால் BSMS 5, இது வந்து பிடெக், இது BSMS 300 சீட்டுகளும், IISER திருப்பதி BS in எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்சஸ்க்கு 50 சீட்டுகளும், திருவனந்தபுரம் 5 year இன்டகிரேட்டட் MSக்கு 320 சீட்டுகளும், IISER திருப்பதியில் 250 சீட்டுகளும், IISER பெர்ஹாம்பூரில் 300 சீட்டுகளும் என்று எடுத்துக்கொண்டு மொத்தமாக 2343 சீட்ஸ்கள் இந்த IISERல் இருக்கிறது. இந்த IISERக்குள்ளே போகிறதுக்கு எக்ஸ்பெக்டட் ரேங்க் என்ன, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத அடுத்து இம்மீடியட்டாக நம்ம பார்க்க போகிறோம். சார் நான் எவ்வளோ சார் மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. அதற்கு முன்னால் நான் ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். IISER பூனேலேருந்து IISER பெர்ஹாம்பூர் வரைக்கும் ஆல்ரெடி நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த IISER ஸ்கோரை வைத்துக்கொண்டு IISc பெங்களூர் அவர்களுடைய 4 year பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் கோர்ஸுக்கு அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. IIT மெட்ராஸில் 2 கோர்ஸ் வச்சுருக்கிறாங்க. BS இன் பயாலஜிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, BS கெமிஸ்ட்ரி 4 வருட படிப்பு. இதற்கும் இந்த மார்க்குகளை எடுத்துக்கொள்கிறார்கள். IIT கவுஹாத்தியில் பயோமெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரீம் BS கோர்ஸுக்கும் 4 வருடம் நடத்தப்படுகிறது. அதுக்கும் இந்த கட் ஆஃப், அதாவது நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் மார்க்கை பார்த்து கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்கள் மார்க்கு இவ்வளவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. IISER பூனே பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து உங்களுக்கே தெரியும் 240 மார்க்குக்கு டெஸ்ட் வைக்கப்படுகிறது. 240க்கு பூனேவில் சீட் வேணும்னா ஜென்ரல்னால் ஒரு 180 190, OBC NCL என்றால் 150, EWS என்றால் ஒரு 140, SC என்றால் ஒரு 125, ST என்றால் ஒரு 120. இதுதான் IISER பூனேவுடைய கட் ஆஃப். அடுத்து IISc பெங்களூர் 240க்கு சுமார் 220-25 மார்க்குகள் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. OBC NCL 210, EWS 295, SC 195, 195, SC பொறுத்த வரைக்கும் 170, ST பொறுத்த வரைக்கும் 155 போன்ற இந்த மார்க்குகள் இருந்தால் மாணவர்கள் கட்டாயமாக இந்த கல்லூரிகளில் சீட்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த கல்லூரியில் படித்தாலும் ஈஸியாக JEE நீட் கோச்சிங் சென்டர்களுக்கு அழகாக நம்ம பிளேஸ் ஆகிக்க முடியும். அதுக்கு மேலே மிகவும் தனித்திறமையோடு இருந்தால் உங்களுக்கு கட்டாயமாக பெரிய பெரிய ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் வேலை கிடைக்கும், ரிசர்ச் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பது உறுதி. சரி சார், இது வந்து மார்க்கு சொல்லியிருக்கிறீங்க.
ரேங்க் எவ்வளோ சார் எடுக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்கு. நல்லா கேட்டுக்கோங்க, இது IISER பூனேலேருந்து கொடுத்துருக்குறேன். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த 3 வாய்ப்புகளுக்கும் ஒரு 250 ரேங்கிங்க்கு உள்ளே இருந்தால் ஜென்ரல், ஓபிசி என்சிஎலுக்கு 300 ரேங்கிங்குள்ளே இருந்தால் 350 ரேங்கிங்குள்ளே இருந்தால், இடபிள்யூஎஸ் ஒரு 120, எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 140, எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 60 ரேங்கிங்குள்ளே இருந்தால் நான் மேலே காண்பிச்சிருக்கக்கூடிய இந்த 3 டாப் கல்லூரிகளும் சீட் கிடைக்கும். அது அதற்கு அடுத்து IISER பூனேல இவ்வளோ ரேங்க், இது வந்து ரவுண்டு 1க்கான கட் ஆஃப் லாஸ்ட் இயர். இதிலிருந்து சுமார் ஒரு 100 ரேங்க் அல்லது ஒரு 150 ரேங்க் கூட அதிகரிப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் IISER பூனேல 355னா 500 வரைக்கும் ஜெனரல் கேட்டகரியில் சீட் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓபிசி என்சிஎலுக்கு ஒரு 550 600 வரைக்கும் சீட் கிடைக்கலாம். இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 280 வரைக்கும் சீட் கிடைக்கலாம். எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 300, எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 110 வரைக்கும் கிடைக்கலாம். அதே போல் IISER கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ரேங்க் கொடுத்துருக்குறோம். IISER கொல்கத்தா BSMS சார் எங்கிட்ட கேட்பாங்க, சார் சாய்ஸ் ஃபில்லிங் உங்ககிட்ட வரலாமான்னு. சாய்ஸ் ஃபில்லிங் எங்ககிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் இந்த சாய்ஸ் அப்படியே போடுறதுக்கு எங்ககிட்ட பே பண்ண வேண்டியது இருக்கும், தேவையில்லை. இதற்கெல்லாம் எங்ககிட்ட வந்து நீங்கள் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதே வந்து IIT NITனா நீங்கள் தப்பாக சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க, அதற்கு என்னுடைய கைடன்ஸ் கட்டாயமாக தேவைப்படும். ஏன்னா இப்போவே நிறைய பேர் IIT NITல ஒழுக்கமாக சாய்ஸ் ஃபில் பண்ணாமல் தப்பாக சீட் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. அடுத்து CSAB ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதற்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும். ஏனென்றால் சுமார் 200 கல்லூரிகள் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எதை எடுக்கலான்னு எந்த ரேங்க்குன்னு தெரியாது. இதற்கு நீங்கள் என்னிடம் வந்தாலும் அது தேவையில்லாத விஷயம், யார்கிட்ட போனாலும் அது தேவையில்லாத விஷயம். நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணுமா, இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங். IISER பூனே, IISER கொல்கத்தாவில் கம்ப்யூட்டேஷன் டேட்டா சயின்ஸ் போடுங்க. IISER கொல்கத்தா, IISER போபாலில் பிடெக் படித்தாலும் நீங்கள் அங்கே போய் தீவிரமாக இருந்தால் மட்டுமே தான் வேலை. நிறைய பேர் கேட் எக்ஸாமுக்கு படிக்கிறேன், ஜிமேட்டுக்கு படிக்கிறேன்னு MBAக்கு தான் நிறைய பேர் இங்கேருந்து போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் கேள்விப்பட்டோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது பிடெக் அப்படிங்கிறதுனால மேலே எடுக்கிறாங்க மாணவர்கள். அடுத்து IISER போபாலில் BS எக்கனாமிக் சயின்சஸ் சாய்ஸில் போடுங்க. அப்புறம் மொகாலி BSMS, போபால் BSMS, திருப்பதியில் எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்ஸு, திருவனந்தபுரம் BSMS, திருப்பதி BSMS, லாஸ்ட்டாக பெர்காம்பூர் BSMS. இதுதான் ஜென்ரலாக மாணவர்கள் சாய்ஸில் போட வேண்டியது. இது வந்து 4 ரவுண்டு 5 ரவுண்டுன்னு போயிட்டே இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த ரவுண்ட் யூ வில் பி கெட்டிங் எ கிரேட் சீட் இஃப் யூ ஹேவிங் திஸ் டைப் ஆஃப் ரேங்க்ஸ் அப்படிங்கிற நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நான் உங்களிடம் IISER பற்றி பகிர நினைத்தது. தெளிவாக சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு இந்த எண்ணத்தில் ஏதேனும் ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும், இந்த எண்ணத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் தாராளமாக நின்று ஜெயிக்கலாம். இனிமேல் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன், கோடிங் அடித்தேன், வேலை கிடைக்காது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் கையில் எடுத்து அதில் நான் கோடிங் பண்ணினேன், அதுக்காக நான் ஃபிசிக்ஸ் படித்தேன், உங்களுக்கு தான் வேலை. அப்போது இனி ரிசர்ச் பேஸ்டு கோடிங்க்கு ஃப்யூச்சரில் வாய்ப்புகள் வரும். புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய மாணவர்களுக்கே இந்த உலகத்தில் முதலிடம் என்பதனால் எடுத்தெடுப்பிலே வேலைக்கு போகலாம்னு நினைக்காம ரிசர்ச் பண்ணணும், இன்னும் நிறையா கற்றுக்கணும், நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு இறங்குனீங்கன்னா இவர்கள் 50 வருடங்களில் ஏர்ன் பண்ணினதை நீங்கள் ஒரு கண்டுபிடிப்பின் மூலமாக ஒரே நிமிடத்தில் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு போயிட முடியும் உங்களுடைய ப்ராடக்ட் வெளியில் காமிக்கும் பொழுது. ஸோ ரிசர்ச்சுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இது போன்ற IISER போன்ற டாப் மோஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சீட் கிடைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வரம். கட்டாயமாக இந்த வரத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று ரியலாக விருப்பப்பட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களுக்கான ஒரு அழகான இன்புட்டோடு உங்களை வந்து நான் சந்திக்க இருக்கிறேன். கட்டாயமாக நம்முடைய மாணவர்கள் இது போன்ற வீடியோஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு 6th படிக்கிறான், 10th படிக்கிறான், 9th படிக்கிறான் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் எக்கச்சக்கமாக வச்சுருக்கிறோம். எதுவுமே தேவைப்படாத ஒரு விஷயத்தை மாணவர்களிடத்தே நாம் கொண்டு போய் சேர்க்கிறோம். இது போன்ற IISERல படித்தா எனக்கு என்ன சார் கிடைக்கும், அப்போ அவர்களுக்கு ஆசையை இந்த வாய்ப்புகள் எல்லாம் சொல்லும்போது அவர்களுக்கு வரலாம். உங்களால் முடிந்தது இது போன்ற நல்ல விஷயத்தை இந்த தமிழக மாணவர்களிடம் ஷேர் செய்யுங்க. ஸோ தட் அவர்களுக்கான வாய்ப்பை புரிந்து கொண்டு அவர்களது குடும்பமும் நம் தமிழ் சமூகமும் ஜெயிக்கும் என்பதனால் நான் இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from ASHWIN.